ஹே ஃபோடிஸ், வெல்கம் டு liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பராத்தா. இது பேசிக்கலி ஒரு பஞ்சாபி டிஷ். இந்த டிஷ்க்கு நம்ம சைட் டிஷ் எதுவும் செய்யவே தேவையில்ல. ஈஸியாக நைட் டின்னருக்கு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு நான் என்ன தொட்டுக்க சர்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான தயிரும், அப்புறம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட் மேங்கோ பிக்கிள், அதுவும் பர்ஃபெக்டாக இதுக்கு சூட் ஆச்சு. நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்வீட் மேங்கோ பிக்கிள் செய்கிறதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், போய் அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஆனியன் பராத்தா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ப்ராசஸரில் போட்டு கூட எடுத்துக்கோங்க. பட் வெங்காயம் ஃபைனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பராத்தாவை ஈஸியாக செய்ய வரும். இப்போது இது கூடவே இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சாட் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சாட் மசாலா கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு உப்பு ஆட் பண்ணலை. இதை முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா உப்பு ஆட் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உப்பு போட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ஆனியன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் நல்லாவே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது சப்பாத்தி திரட்டுறீங்க இல்லையா, அப்போது கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மாவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக உப்பை லாஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ செய்கிறீங்களோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வெங்காயம் சாகியான மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நான் மாவை பிசைஞ்சி ஈவனாக டிவைட் பண்ணி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து திரட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். நான் இங்கே இருக்க ஒரு செஃப் மூலிமா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டஃப்டு பராத்தாஸ் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது மாவை ரொம்ப நேரத்துக்கு ரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாவு பிசைஞ்ச உடனேவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதான். ஏன்னா நம்ம உள்ளார அதிகமான ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்கிறதுனால அப்போ பராத்தா நல்லாவே வருமா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆலு பராத்தா என்ன மாதிரியான பராத்தா ஐட்டம்ஸ் செஞ்சாலும் ஸ்டஃப்டு பராத்தாஸ் செஞ்சிங்கன்னா மாவை ரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடான தண்ணியில் மாவை நல்லா கலந்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் ரெடியாக செய்ய உடனே ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டஃபிங்கை உள்ளார வச்சு 4 பக்கமும் மடித்து விட்டுட்டு டஸ்டிங் ஃப்ளோரில் டஸ்ட் பண்ணிவிட்டு, நான் டஸ்டிங்க்கு எப்போவுமே மைதா தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். அதை நல்லா தேய்ங்க. நான் ஸ்கொயர் டைப்பில் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக வேணும்னாலும் அது எல்லாத்தையுமே ரவுண்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா வந்துடும். எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் ஃபியூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பராத்தாவை போட்டு ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட பஞ்சாபி ஸ்டைல் ஆனியன் பராத்தா இஸ் ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தியாக இருந்தாலும் பராத்தாவாக இருந்தாலும் மேக்ஸிமம் 2 to 3 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணாலே போதும். அதிகமான நேரம் திருப்பி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும், சப்பாத்தியாக இருந்தாலும் பராத்தாவாக இருந்தாலும். ஸோ டைமிங்கை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பராத்தாவை சுட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக சூடான பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுனால நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரியே டின்னருக்கு வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டிங் டைமும் இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதை செய்கிறதும் ஈஸி தான், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும்.
ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.